நியூஸ் டு தென்காசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தென்காசி மாவட்டம் கீழப்பாட்டாக்குறிச்சியில் அமைந்துள்ள பிரம்மா கோவிலின் நிறுவனரும் வழக்கறிஞருமான ஐயா சாரா சந்திரபோஸ் அவர்களை பத்தின ஒரு சிறப்பு நேர்காணலை பத்தி நாம பார்க்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகங்களை கொடுங்க. சரி, என்னோட பேரு சரச்சந்திர போஸ், கே சரச்சந்திர போஸ் தெரியும். நான் பிறந்தது கேரளாவில் பந்தளம் கிட்ட குடியானிப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் குடியானிப்பள்ளி சொன்னா நம்ம வீட்டு பேரு அது. சரி, நான் பிறந்தது அங்கே. நம்மள 7 பேரு, அம்மாவுக்கு 7 மக்கள். நான் சிறு இந்த லாஸ்ட் ஒன், மற்ற எல்லாரும் வேற யாருமே இல்லை இப்போ. கடைசி வீட்டுல. ஆமா, கடைசி. நான் படித்தது எல்லாம் அங்கே செங்கனூர்ல கிருஷ்ணன் காலேஜ் இருந்து அங்கே ஒரு ப்ரீ டிகிரி அங்கே படித்தேன். SSLC வரை மெழுவேலி பத்மநாபோதயம் இங்கிலீஷ் ஹைஸ்கூல் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் லோ பெல்காமில் படித்தேன், RL லோ காலேஜ். 1977 எனக்கு துபாயில் என்னுடைய பிரதர் இருந்தது. அந்த டைமில் துபாயில் ஒரு வேலைக்காக போனேன். ஆனால் அங்கே போய் நான் ஒரு லோ ஃபார்மில் இருந்தேன், பார்ட்னராக அங்கே இருந்து 46 வருஷம் துபாயில பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய வைஃப் உண்டு, 3 குழந்தைகள் உண்டு. 2 குழந்தைகள் அவர் அட்வொகேட்ஸ், என்னோட வைஃப் அட்வொகேட்டு. என்னோட மகன் இந்த இதுல ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்ட்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சுவிட்சர்லாந்து அதுல MBA எடுத்து அவர் இப்போ கேனடாவில். மூத்த மகள் இப்போ என்னுடைய ஆஃபீஸ் துபாயில ஆஃபீஸ் நோக்கி அவர் தான் நடத்துது. மற்ற 2வது மகள் கேனடாவில் பேங்க் ஆஃபீஸர். ஐயா, நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில்ல அவ்வளவு செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கு. ஆமா, இது நிறைய கோயில்ல பார்த்திருக்கோம், செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க அதிகப்படியான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அமைப்புல நல்ல ஒரு பார்க்கும் ரசிக்கும்படியாக இருக்கு. இது எப்படி நம்ம மனசுல தோணுச்சு, எப்படி கொண்டு வந்து பராமரிக்கிறீங்க? இந்த கோவில் பிரம்மா கோவில் என்னோட மனசுல வந்து நம்ம இங்க செடி மரங்களை கூட ஆதரிக்கிறேன். செடி மரங்களை கூட கடவுள், அந்த மாதிரி தான் இங்க இருக்கு எல்லாம். நீங்க ஒரு வார்த்தை எல்லாரும் வரும்போது பார்க்கும், அங்க செடிகள் உண்டு, மரங்கள் உண்டு. அதெல்லாம் ப்ரே பண்ணித்தான் நம்ம உள்ள வரும் எல்லாரும். அது அப்படித்தான் கிடைக்கும். அப்ப இங்க வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கூட வரணும், நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். செடி மரங்கள் தானே நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது. அப்போ அவரே இங்க சும்மா வைக்கிறது இல்லை, அவரை வணங்கித்தான் இப்போ வச்சிருக்கேன். என்னுடைய கையால இங்க ஒரு 1500 செடி எல்லாம் வச்சிருக்கு. இது 2 ஏக்கருக்குள்ள, இது 2 ஏக்கர் ஸ்தலம் இது. அப்போ அதுதான் காரணம். அப்போ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கூட இங்க உண்டு. இந்த சூடு எவ்வளவு சூடு இருந்தாலும் இங்க நல்ல தணுத்த காற்று, மரங்கள் இடையில எல்லாம் நல்ல இது எப்போ உண்டு. பிரம்மா கோயில் இந்த இடத்தை சூஸ் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? பிரம்மா கோயில், அதுக்கு முன்னாடி பிரம்மா ஏன் ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன். பிரம்மா வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் பிறந்த டைம்ல இருந்து எனக்கு ஒரு 15-16 வயசுல இருந்து நான் ஒரு ரிசர்ச் நடத்தின ஆளு. இந்த இந்தியா ஹிந்துயிசம் அன்டச்சபிலிட்டி, அதுதான் என்னோட சப்ஜெக்ட். இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமை எப்படி இங்க வந்தது நம்ம ராஜ்யத்துல. அப்ப அதுக்கு ஒரு ரிசர்ச் ஃபார் அபவுட் மோர் தேன் 40 இயர்ஸ், 40 வருஷம் ரிசர்ச் பண்ணி அந்த டைம்ல இந்த ஜாதி ஒழிக்கணும். தட் இஸ் மை மிஷன். அந்த டைம்ல தான் பிரம்மா, கடவுள் பிரம்மா ஞாபகத்தில் வந்தது. நான் எல்லாரும் வணங்குற ஆளு, பிரம்மா விஷ்ணு மகேஷ் தேவிகள் எல்லாரும். நான் சிறு வயசுல இருந்தே ஒரு ஆன்மீகத்திலே போன ஒரு ஆளுங்க. எல்லாரும் எல்லா கடவுளையும் வணங்கும், எனக்கு வித்தியாசமே இல்லை. ஆனா இந்த ஜாதி ஒழிக்கிறதுக்கு இந்த பாரத யாத்திரை நடத்துறது மனசுல வந்தேன். 2014 நான் ஒரு பாரத யாத்திரை நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாதி ஒழிக்கிறதுக்கு பாரத யாத்திரை நடத்தேன். 2014 ஜாதி நிர்மார்ஜன போதவத்கரண சந்தேஷ யாத்திரை நடத்தியிருக்கேன். சரி, எல்லாருக்கும் தெரிவிக்கணும் ஜாதி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆளுக்கு தெரியாது. எல்லாரும் சிந்திச்சு ஜாதி கடவுள் இருந்து வந்தது அந்த மாதிரி எல்லாம். இப்பவும் பல ஆளுங்க கேட்டா அது கடவுள் மாற்றாது, அது மாற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு மனசுல இருக்கு. ஆனா அது மாற்றணும் எனக்கு. அதுக்காக 2014 ஜாதி நிர்மார்ஜன போதவத்கரண எல்லாரும் தெரிவிக்கணும் ஜாதி என்ன. சரி, அதுக்கப்புறம் 2015 ஜாதி ஒழிப்பு பாரத யாத்திரை நடத்திருக்கு. அந்த டைம்ல தான் எப்படி யோசிச்சு பார்த்து அப்பதான் பிரம்மா, கடவுள் பிரம்மா மனசுல வந்து அவர் தானே படைத்தவர். ஆமா,
விஷ்ணுதேவனா சிவதேவனா தெய்வமார்க்கும் இதுல காரியம் இல்லை, படைத்தவருக்கு தான் இதுல காரியம் உண்டு இல்லையா. அப்பதான் பிரம்மா மனசுல வந்தது. பிரம்மா இந்த விக்கிரகம் இங்க இருக்க கோவில் இருக்க அந்த விக்கிரகம் நம்மள இது பண்ணி இந்த ஒரு பஸ் ஒரு கோவிலா அலங்கரிச்சு 95 days நம்மள பாரத யாத்திரை நடத்திருக்கு இந்தியா, ஓல் இந்தியா. அப்ப இங்க எல்லாம் தென்காசி எல்லாம் வந்து ஸ்பீச் எல்லாம் நடந்தது, ஸ்பீச் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த விக்கிரகம் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஸ்தாபிக்க வேணுமே, ஆனா போகும்போது மனசுல அது இல்லை, விக்கிரகம் ஸ்தாபிக்கணும்னு வந்த சிந்தையே இல்லை. போகும்போது நமக்கு பிரம்மா வேணும், அப்படி கூட போகணும். அப்பதான் மனிதனுக்கு நமக்கு எனக்கு தெரிவிக்க முடியும் ஜாதி என்ன, இவர்தானே படைப்பவர். எனக்கு நான் எப்போ சொல்லி எனக்கு 3 மக்கள் உண்டு. 3 மக்கள்ல நான் எப்போ சொல்ல ஒரு ஆள் தொட்டு கூட மற்ற ஆள் தொட்டு கூட தீண்டாமை யாரும் சொல்லாது. அந்த மாதிரி பிரம்மா கடவுள் பிரம்மாவுக்கு சொல்ல முடியாது என்னோட மக்கள்ல இந்த மாதிரி ஜாதி உண்டு. அதனால அப்ப திரும்பி வரும்போது வந்து முதல்ல வந்து நம்மள திருவனந்தபுரம் வந்து அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஒரு 6 மாசம் அங்கே இருந்த ஆனா இந்த பஸ் எல்லா இடத்துலயும் பார்க் பண்ண முடியாது, அவ்வளவு ஏரியா வேணும், பெரிய பஸ் ஆனே டாடா எல்டிபி. அது நிறைய இடத்துல எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, கேரளாவில் 10 இறக்கு அங்கே இடம் இருக்கு, ஆனா அது ஒன்றும் கோவிலுக்கு நல்லா இல்லை. மற்ற நம்ம எனக்கு நார்த் இந்தியாவில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உண்டு, நம்ம கிளைண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில ஆள் கேட்டிருக்கு இந்த இதுல அவருக்கே கொடுங்கோ, அவரு அம்பலம் போட்டி. ஆனா நான் கேட்டிருக்கேன் நீங்களை உண்டி வைக்குமா, வைக்கும் வேண்டாம். அப்போ மனசுல வந்து அது இடம் கிடைக்காது போனேன், 6 மாசம் தாண்டி போறேன். அப்ப என்னோட வைஃப் எனக்கு ஞாபகம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கர் தென்காசியில உண்டுல, அப்ப 8-10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டது. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் நான் துபாயில இருந்தேன் அந்த டைம்ல, நான் இங்க வந்தேன். அந்த டைம்ல பிறந்த நெக்ஸ்ட் டே இங்க வந்தேன். இங்க அதுக்காக வரும்போது எனக்கு தெரிஞ்சது இதுதான் சொந்தமான இடம், இதை வேற இடம் இல்லை. அந்த இடத்தான் இங்க வந்தது. சரி, கோவில் இங்க வந்தது. ஐயா, இப்ப நம்ம கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கு. ஆமா. அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் இப்ப வரக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும், அதற்குன்னு டைம் இருக்கா, வழிபாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் ஒண்ணுமே இல்லை, மக்களுக்கு எப்போ வேணா வரலாம். இங்க காலையில அதிகாலையில சில ஆளுங்க பக்தர் வரும், ராத்திரியில வரும். நம்மளுக்கு சோலார் எல்லா இடத்தும் போட்டு வச்சிருக்கு, சோலார் லைட் ராத்திரி வந்தாலும் அவருக்கு ப்ரே பண்ணி போகலாம். வழிபாடு ஒரு இதே இந்த இதுல இல்லை, இந்த கோவில்ல இல்லை. யாருமே இங்க ஒரு வழிபாடும் நடத்த வேண்டாம், அவர் இங்க வந்து ப்ரே பண்ணப்போ அவர் காரியங்கள் நடந்துடும். அதுதான் இந்த கோவிலுக்குள்ள விசுவாசம். அதுதான் இங்க வாங்கோ வர யாருக்காரு பூ ஏதாவது வேணும்னாக்கா பறிச்சுட்டு இது வாங்கி வந்தாலும் இங்க இது போடலாம், கடவுளுக்கு அவருக்கு அது அர்ப்பிக்கலாம். பூஜாரி ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவர் சொந்தமாக அவருக்கு சிறப்பு பூஜை அர்ச்சனை எதுவுமே கிடையாது. அது இப்போ வேணா நம்ம இந்த இதெல்லாம் நடத்தல, நம்ம இந்த வருஷாபிஷேகம் நடத்தலாம் ஆண்டுல ஒரு சமயம், அப்போ வேணா நடத்தலாம். சரி சரி. அதெல்லாம் மற்ற ஒன்றும் இங்க தேவையில்லை மக்களுக்கு. அவருக்கு இங்க வந்து நான் சொன்னது இல்ல, நம்பிக்கையான நல்ல விசுவாசத்துல வந்து அது ப்ரே பண்ணனா காரியங்கள் நடத்தலும். அதுக்கு தானே கோவில் எல்லாரும் வருது, அதுக்கு தானே அந்த ஒரு எண்ணத்துக்கு தானே எல்லாரும் வருது. அப்ப வந்தா காரியங்கள் நடந்தது, நிறைய ஆளுங்க அங்க வந்து காரியம் நடந்தது சொல்லி இருக்கு. சரிங்க. ஆமா ஐயா, இவ்வளவு நேரம் பிரம்மா கோவிலை பத்தியும் அதனுடைய வழிபாட்டு முறைகளை பத்தியும் எல்லா விஷயங்களை பத்தியும் மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனல் சார்பாகவும் ஆன்மீக பக்தர்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்டர்வியூ எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கிறதா எடுத்ததுல ரொம்ப நன்றி. உங்கள் பணி மென்மேலும் சிறக்க நியூஸ் 2 தென்காசி நேயர்கள் சார்பாக உங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நல்லது. காட் பிளஸ் யூ. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான ஒரு அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தால் அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த பிரம்மா திருக்கோயிலானது நான் 2016 வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த கோயில் வந்து அடிக்கல் நாட்டுது. அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் அறிமுகம் கிடைச்சது. அப்போ அடிக்கல் நாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப கூடுதல் அறிமுகம் கிடைச்சது. அப்போ இந்த கேரளால இருந்து சரத்சந்திர போஸ்ன்னு சொல்லி அட்வொகேட்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறது எல்லாமே துபாயில இருக்கிறாங்க. ஆனா அவங்க நேட்டிவ் வந்து கேரளான்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு 2016 இப்போ 2016 வந்து அடிக்கல் நாட்டு போகும்போது கேரளா பந்தல மகாராஜான்னு சொல்லுவாங்கல்ல, சபரிமலை சபரி ஐயப்பனுடைய அவங்களுடைய எல்லாருமே சீஃப் கெஸ்டா வந்தாங்க. நம்ம அட்வொகேட் சாரோடைய
மனைவி வந்து அவங்கதான் சரணி போஸ்ன்னுவாங்க, அவங்களும் அட்வொகேட். அவங்கதான் அங்க அடிக்கல் ஆடினது, இந்த பிரம்மலோகத்துக்கு அடிக்கல் ஆடினாங்க. நான் வாரங்கள் எல்லா நாட்களும் வரும். மிகப்பெரிய மாற்றம் என்னோட லைஃப்ல, நான் நடந்து வந்த லைஃப்ல என்னுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கத்தில் இருந்த என் லைஃப் இன்னைக்கு ஒரு மறு உருவம் ஜென்மம் சொல்லுவாங்க, ஒரு பிறப்பு சொல்லுவாங்க. அது ஒரு உருவானது இந்த பிரம்மலோகம் வந்ததுக்கு அப்புறம், இந்த பிரம்மலோகம் உருவானதுக்கு அப்புறம் பக்தர்கள் நீங்களும் அந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்க வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் காலையில பாத்தீங்கன்னா டைம் பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன் டைம் பார்க்க மாட்டாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல டைம் பார்க்க வேண்டாங்கிற. அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல டைம் பார்க்க வேண்டாம் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம ஒரு பிரம்மாவை நினைச்சு நம்ம அவரை ஒரு வழிபட்டா, அது ஒரு இடையில ஒரு சின்ன சின்ன ஒரு வேர்டுகள் சொல்லுவாங்க. காலையில அதிகாலையில வீட்டுல எந்திரிச்சா, அதிகாலையில எந்திரிச்சோம்னா அவங்களுக்கு அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். லைஃப் கூட இருந்துச்சா அவங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்குன்னு நிறைய டிவிலயோ இல்ல மற்ற ஆன்மீக பக்தர்கள் சொல்றது கேட்டு. அது போல அந்த அதிகாலை டைம் தான் 3 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்மாவை நினைங்க, பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்க. பிரம்மாவை மனம்போட அன்போட வேண்டுனா அவர் அளவுக்கு அதிகமா கொடுக்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு படிச்சிருக்கு. அவர் அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. பக்தர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் என்ன போல நீங்களும் அந்த அருளை பெறணும் அப்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க.